அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி இஸ்ராலி சத்ரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு லைவ் வீடியோ போட்டதில் கொஞ்சம் தெரிய மாட்டுக்கு, அதனால் திரும்ப அந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். ஒரு ரிக்வெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த வீடியோலலாம் சத்தம் கேட்கலையோ, அதாவது எடிட் பண்ணி போடும்போது 2 வீடியோ ஜாயின் பண்ணி போடும்போது சில நேரம் அப்படி சத்தம் கேட்காமல் போயிடுது, சரிங்களா? அதனால் அப்படி சத்தம் கேட்காமல் போச்சு அப்படின்னா கொஞ்சம் அல்லாவுக்காக என் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நன்மையை நாடியவங்களா அல்லா அதற்கு உண்டான கூலியை உங்களுக்கு ரப்புல் ஆலமீன் தரட்டும். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் சத்தம் கேட்கல, இது தெளிவில்லை அப்படிங்கிறதா. அன்றைக்கி ஒரு சகோதரி சொன்ன உடனே இது திரும்ப போடுங்க அப்படிங்கிறதுக்காண்டி சொன்னேன். நன்மையை நாடி இந்த பாடத்தை எடுக்கிறோம், அப்போ அந்த நன்மை முழுமையாக கிடைக்கணும்ல, அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் அதற்கு உண்டான கூலியை ரப்புல் ஆலமீன் தரட்டும், சரிங்களா? மிஸ்ஸாலு சாணி 2வது உதாரணம். இஸ்ஸாக்கல வகுவைனும் அதுவாகிறது, தஃபர்ர பிரிந்து உள்ளது, மின் தசாக்கல தசாக்கல என்பதிலிருந்து பிரிஞ்சு தான் இஸ்ஸாக்கலன் வந்திருக்கான். கைஃபியத்து ஜாலிக்க அதன் முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, அண்ணன் நிச்சயமாக தசாக்கலன் இருக்குமா. அப்போ அதனுடைய வசன் என்ன? வசனும் தஃபாயில வசன். ஃபா அஹு சாவுன், அதனுடைய ஃபாக்களிமா எப்படி இருக்குது? சாவுன், சேவாக இருக்குது. சேங்கிறது என்னது? வகுவை இன்னும் அதுவாகிறது, அகது ஹுரூஃபி இஹுதா அசரத்த மதுக்கூரத்தி மேற்கூறப்பட்ட 11 எழுத்துக்களில் ஒன்றா இருக்குது, சரிங்களா? தசாக்கலை என்பதில் அதனுடைய ஃபாக்களிமா எப்படி இருக்குது? சேவாக இருக்குது, 11 எழுத்துக்களில் ஒன்றா இருக்குது. அதனால் ஃபஹுதிஃபத் போக்கப்பட்டுள்ளது, மின்கு இதிலிருந்து போக்கப்பட்டுள்ளது, ஹரக்கத்து தாய் தேவுடைய ஹரக்கத்து இதிலிருந்து போக்கப்பட்டுட்டு அப்போ எப்படி சார எனவே மாறிவிடும், இது சாக்கலை அப்படின்னு மாறிடும். சும்மா பிறகு ஒலிபத்து தாவு, ஒலிபத் புரட்டப்பட்டுள்ளது, தாவு தே புரட்டப்பட்டாச்சு, மிசுலு ஃபாய் ஃபாக்களிமாவை போன்று தேவை புரட்டிட்டாங்களாம், சரிங்களா? ஃபாக்களிமா மாதிரி அந்த தேவை புரட்டியாச்சு, ஆரம்பத்தில் உள்ள தேவை. அப்போ எப்படி இருக்கும்? சார எனவே மாறிவிடும், இஸ்ஸாக்கலை அப்படின்னு மாறிடும். சும்மா பிறகு உதகிமத் இதுகாம் செய்யப்பட்டுள்ளது, சாவு சே இதுகாம் செய்யப்பட்டுள்ளது, ஃபித் சாய் சேவில அந்த சேவை என்ன செஞ்சிட்டாங்க? இதுகாம் செஞ்சிட்டாங்க. அரபியர்களுடைய பழக்கமே என்னது? 2 எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2ஐயும் இணைச்சி போட்டுருவாங்க, அப்படி தானே? ஃபஸ்ட் சார எனவே மாறிவிட்டது, இஸ்ஸாக்கலை அப்படின்னு மாறிட்டு. சும்மா பிறகு உஜு துலிபத் எழுத்து கொண்டு வரப்படும், ஹம்சத்துல் வசலி மக்சூரத்தும் என்ன கசர் செய்யப்பட்ட வசூலுடைய அம்சா இழுத்து கொண்டு வரப்படும். ஃபில் அவ்வளி ஆரம்பத்தில் கசர் செய்யப்பட்ட வசூலுடைய அம்சா இழுத்து கொண்டு வரப்படும். சார எனவே மாறிவிடும், இஸ்ஸாக்கலன் மாறிடும். தஸ்ரீஃபுஹுமா அந்த 2ஐயுமே சர்ச்சை. முதல்ல படித்தோம்ல இஸ்ஸமலை, அதையும் இப்போ படித்த இஸ்ஸாக்கலையும், அதான் இவ்வளோ நேரம் வரைக்கும் தஸ்ரீஃபுன்னு சொன்னதை இதை 2ஐயும் சேர்த்து கொடுத்ததுனால தான் தஸ்ரீஃப் ஹுமா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன? ஃபஸ்ட்டு இஸ்ஸம்மலை ஜம்மலு ஜம்முலன் ஃபும் ஜம்மிலுன், உசும்மிலை ஜம்மலு ஜம்முலன் ஃபும் ஜம்மலுன், இஸ்ஸம்மல் லிய ஜம்மல் யு ஜம்மல் லா து ஜம்மல் லா இஸ்ஸம்மல் லா யு ஜம்மல். இப்போ இந்த முசம்மிலுன் எதிலேருந்து வந்துச்சு? ஏன்னா இஸ்மே 2 அடிப்படையில் தான் இருக்கும், 2 அடிப்படையில் இருக்கும். ஒன்று ஃபேல்லேருந்து புலந்தெடுக்கப்பட்ட இஸ்மா இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இஸ்மு ஜாமீதாக இருக்கணும். இஸ்மு ஜாமீதுனா என்னது? அதில் சர்ச்சைய முடியாது. சஜருன் சர்ச்சைய முடியுமா? சஜரா சஜரு அப்படின்னு சர்ச்சைய முடியுமா? முடியாது. மரம் அப்படி அசல்லையே அப்படி தான் இருக்கும். இப்போ முசம்மிலுன் இது எங்கேருந்து வந்துச்சு? இஸ்ஸம்மலையிலேருந்து வந்துச்சு முசம்மிலுன். அப்போ அந்த இஸ்ஸம்மலைங்கிறது
எதில் உள்ளது அப்படின்னு கேட்டால் பிரிந்த பாபுகளில் உள்ளது. எந்த பாபுலேருந்து பிரிஞ்சிருக்கு? தஃபஅலங்கிற வசன்லேருந்து இஃபஅல அப்படின்னு மாறிச்சு அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் யா ஐயுகள் முத்தசிரு அப்படிங்கிறதும். புரிஞ்சுட்டிங்களா? அல்லாஹ் உங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படியாக தரட்டும் ரப்புல் ஆலமீன். இஸ்ஸாக்கல எஸ்ஸாக்கலு இஸ்ஸாக்கலன் முசாக்கிலும் உசூக்கில இஸ்ஸாக்கலு இஸ்ஸாக்கலன் முசாக்கிலும் முசாக்கலும் இஸ்ஸாக்கல் எஸ்ஸாக்கல் இஸ்ஸாக்கல் லா தசாக்கல் லாய் தசாக்கல் லாய் தசாக்கல். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துட்டு இந்த பிரிந்த பாபுகளும் அல்லாவுடைய உதவியால் 3 பார்த்தோம். அதில் 2 நம்ம முடிச்சிட்டோம். சட்டத்தை முடித்து சர்ஃப் முடித்தாச்சு. இப்போ 3ஆவதாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? அல்லாவுடைய உதவியால் பார்க்க போகிறோம். போஸ்ட்டில் என் நம்பர் போட்டிருக்கேன். என் நம்பர் உங்களுக்கு தெரியலனா போஸ்ட்டு பாருங்கண்ணா. இன்ஷா அல்லாஹ். வசாலித்து 3ஆவது வசனு ஃபஅல வசன் வகுவை இன்னும் அதுவாகிறது தஃபர மின் வசன் இஃப்தாயில. இஃப்தாயில வசன்லேருந்து பிரிஞ்சிருக்கான். இஃப்தாயில அது தஃபஅல வசன்லேருந்து இஸ்ஸம்மல வந்துச்சுன்னு பார்த்தோம். அப்படி தானே? தஸம்மலேருந்து இஸ்ஸம்மல வந்துச்சு. அது வசன் தஃபஅல வசன். அதுக்கடுத்து இஸ்ஸாக்கலங்கிற தசாக்கல தஃபாயில வசன்லேருந்து வந்துச்சு. அது மாதிரி ஃபாயில வசன் எதுலேருந்து வந்துச்சு? இஃப்தாயில வசன்லேருந்து வந்துச்சான். இதுவும் குரானில் உள்ளது தானா? யாசின் சூறாவில் வரக்கூடியது தான் இந்த ஃபேல்லாம். ஹசமங்கிறது காலுலக அதற்கு கூறப்படும் பாபல் ஃபியாயிலி நகு ஹிசாமி போல. பயானு தாலிக்கு அதன் விளக்கம் அன்னகு நிச்சயமாக அதுவாகிறது. இதாக்கான ஐனு இஃப்தாயில ஹர்ஃபன் மினல் ஹுரூஃபி இகுத அசரத்த மதுக்கூரத்தி. மேலே சொன்ன அதான் மேற்கூறப்பட்ட 11 எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்து இஃப்தாயில உடைய ஐன் கலிமாவில் இருந்தால், இஸ்ஸம்மலை சாக்கலை நம்ம என்ன பார்த்தோம்? ஃபாக்கலிமாவில் இருந்தால் அப்படின்னு பார்த்தோம். இதில் என்ன பார்க்கும்? ஐன் கலிமாவில் அந்த 11 எழுத்துக்களில் ஒன்று இருந்துச்சு அப்படி சொன்னால் ஜாஸ கூடும், ஃபீக அதிலே கூடும், ஹரக்கத்தை தாயி தேவுடைய ஹரக்கத்தை திருப்போது அதிலே கூடும். இஃப்தாயில இழல் ஃபாயி ஃபாக்கலிமாவின் பக்கம் இஃப்தாயில வசனுடைய இந்த தாவுடைய ஹரக்கத்தை திருப்போது அதிலே கூடும். சும்ம பிறகு கல்பு கல்பு தாய் மிசலல் ஐனி ஐன் கலிமாவை போன்று தேவை புரட்ட வேண்டும். சும்ம பிறகு இதுகாமுகா அதனை இணைக்க வேண்டும். ஃபில் ஐனி ஐன் கலிமாவிலே இணைக்க வேண்டும். சும்ம பிறகு இஸ்காத்து விழுந்துவிடும். ஹம்சத்தில் வசலி வசலுடைய ஹம்சா விழுந்துவிடும். ஃப எசீரு எனவே மாறும். ஃபஅல என்று மாறும். பில் ஃபத்தகில் ஃபாய் ஃபாக்கலிமா ஃபத்தையை கொண்டு ஃபஅல என்று மாறும். இந்தல் பாயிலி சிலர் இடத்தில் ஃபிஅல பி கசரில் ஃபாய் ஃபாக்கலிமா கசரை கொண்டு ஃபிஅல அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ எப்படி மாறிட்டுன்னு இங்கே சொல்லியிருக்காங்களே, இதில் காட்டி தராங்க பாருங்கள். அது மாதிரி கைஃபியத்து தாளிக்க இதன் முறையாகிறது. அண்ணன் நிச்சயமாக எஹ்தசம வசனும் இஃப்தாயில இஃப்தாயில வசனில் எஹ்தசம அந்த முறையை பற்றி தான் சொல்ல வராங்க. எஹ்தசம இஃப்தாயில வசனில் இருக்குது. எஹ்தசம ஐனகு அதனுடைய ஐன்கலிமா எப்படி இருக்குது? சாதும் சாதா இருக்குது. வகு அகதுல் ஹுரூஃபி இகுதா அஷரத்த மதுக்கூரத்தி மேற்கூறப்பட்ட 11 எழுத்துக்களில் ஒன்றா இருக்குது. அதனால் ஃபனுக்கிலத் புரட்டப்பட்டாச்சு. ஹரக்கத்து தாய் தேவுடைய ஹரக்கத்தை புரட்டிட்டாங்க. எதன் பக்கம்? இழல் ஃபாய் ஃபாக்கலிமான் பக்கம் தேவுடைய ஹரக்கத்தை புரட்டியாச்சு. புரட்டிட்டு ஃபசார எனவே மாறிடும். இஹ்தசமன் மாறிடும். ஏன்னா ஹத்து எஹ்தசமங்கிறது எப்படி மாறிடும்? ஹத்து சமன் மாறிடும். ஏன்னா தேல உள்ள இஃப்தாயில தேல உள்ள ஹரக்கத்தை ஃபாக்கலிமான் பக்கம் திருப்பிட்டோம். அதனால் ஹத்து சமன் இருக்கும். அடித்து எழுதி பாருங்கள், உங்களுக்கு வரும். சும்மா பிறகு குளிப்பத்து தாவும் தே புரட்டப்படும். மிசலல் ஐன் கலிமாவை போன்று தே புரட்டப்படும். ஃபசார எனவே மாறிவிடும். ஹசம என்று மாறிவிடும். ஹத்துசமங்கிறது ஹத்துசமன் மாறிச்சு. ஹத்துசம என்பது ஹசமன் மாறிடும். சும்மா பிறகு அப்போ 2 எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சா? சும்மா பிறகு உதுக்கி மத்து சாது இதுகாம் செய்யப்படும். ஃபிசாதி சாதிலே சாது இதுகாம் செய்யப்படும்.
ஃபசார எனவே மாறிவிடும். ஹஸ்ஸம என்று மாறிவிடும். சும்மா பிறகு உஸ்கித்தத்து விழுந்துவிடும். ஹம்சத்துல் வசலி வசலுடைய ஹம்சா விழுந்துவிடும். ஃபசார எனவே மாறிவிடும். ஹஸ்ஸம என்று மாறிவிடும். குசிரத் கசர் செய்யப்பட்டுள்ளது. ஃபாவு இந்தல் பாய்லி சிலரிடத்தில் ஃபாக்கலிமா கசர் செய்யப்படும். ஃபசார எனவே மாறி ஹிஸ்ஸம் என்று மாறிவிடும். தஸ்ரீஃபு அதனை சர்ச்செய்வாய். ஹஸ்ஸமே ஹிஸ்ஸிம் ஹிஸ்ஸிமு சத்துக்கு கீழே இருக்குது. புரியுதா? பார்த்துக்கோங்க. சத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சத்துக்கு கீழே கொடுத்துருந்தா கசரு, சத்துக்கு மேலே கொடுத்தது ஹஸ்ஸமுன்னு சொல்லணும். ஹஸ்ஸம ஹிஸ்ஸ ஹிஸ்ஸிமு ஹிஸ்ஸாமன் ஃபகு முஹஸ்ஸிமுன் ஹுஸ்ஸிமே ஹஸ்ஸமு ஹிஸ்ஸான் ஃபகு முஹஸ்ஸமுன் ஹிஸ்ஸிம் ஹிஸ்ஸிம் ஹஸ்ஸம் லா தஹஸ்ஸம் லா தஹிஸ்ஸிம் லா தஹிஸ்ஸிம் லா ஹிஸ்ஸிம் லா ஹஸ்ஸம். சத்துக்கு மேலே போட்டிருக்கா, அதனால் அப்படி சொல்லும். சரிங்களா? அல்லாஹ் உங்களுடைய கல்வியில் அதிகமான பரக்கத் செய்வானாக. ரப்புல் ஆலமீன். எது தெரிலையோ கேளுங்க. பதில் சொல்ல மாட்டாங்களாங்கிறத நீங்கள் சிந்திக்க வேணாம். பதில் சொல்கிறேன். எத்தனையோ சகோதரி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சந்தேகங்களை. சரிங்களா? இன்ஷால்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கல்வி என்பது கேட்டு கேட்டு வரக்கூடியது தான். அல்லாஹ் உங்களுடைய கல்வியில் பரக்கத் செய்வானாக. இந்த நன்மை உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.